الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. وقال نبينا صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال صلى الله عليه وسلم: اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் மீண்டும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மகத்தான இரவில் நம்மளை ஒன்று சேர்த்திருக்கின்றான். எப்படி அல்லாஹ் இங்கே ஒன்று சேர்த்திருக்கின்றானோ, சொர்க்கத்திலும் வல்ல ரஹ்மான் மனதுகளையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த இரவுடைய பரக்கத்துகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விதமான முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்கி அருள்புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தல்வானாக. நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவுடைய பரக்கத்தை கொண்டு மன்னித்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 இரவுகளில் அமல் செய்ய வேண்டும். 5 இரவுகள் மகத்தான இரவு. பொதுவாக இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒன்று. எல்லா இரவுகளும் அல்லாஹ் கொடுத்ததுதான், எல்லா பகலும் அல்லாஹ் தந்ததுதான். எல்லா இரவுகளிலும் அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும். ஆனால் சில இரவுகளை அல்லாஹ் ஒரு முக்கியமான இரவாக, குறிப்பான இரவாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் வாரத்தில் ஜும்மாவுடைய நாள் நாட்களில் சிறந்தது. அதே போன்றுதான் வருடத்தில் சில இரவுகளை சிறப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். லைலத்துல் கத்ர் போன்ற இரவு ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 இரவுகளும் சிறப்பான இரவு. பகலில் சில பகல்களை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியிருக்கின்றான். முஹர்ரம் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் பகலில் சிறப்பானது. துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களும் சிறப்பானது. இப்படி நாட்களை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியிருக்கின்றான். இரவுகளை எப்படி சிறப்பாக ஆக்கியிருக்கின்றானோ, இந்த 5 இரவுகளை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி தருகின்றான். அந்த 5 இரவுகளை நீங்கள் அதிகமாக இபாதத் செய்யுங்கள். அந்த 5 இரவு எது அப்படின்னு பார்த்தால், 2 ஈது பெருநாளுடைய இரவு, அதே போன்று லைலத்துல் கத்ருடைய இரவு, மிஅராஜுடைய இரவு, பராத்துடைய இரவு. அந்த 5 இரவுகளில் ஒரு இரவான மிஅராஜ் இரவிலே அல்லாஹ் நம்மை இங்கே சங்கைப்படுத்தி இருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஅராஜுடைய இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்த வந்த இரவு. மிஅராஜுக்கு பலவிதமான கோணங்களை நாம் பார்க்கலாம். மிஅராஜ் எப்படிப்பட்டது? நபி அவர்களின் மூலமாக, இன்னும் சொல்ல போனால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக மட்டும் பலவிதமான அற்புதங்கள். அந்த அற்புதத்தில் இரண்டாவதாக அல்லாஹ் இடம் பிடித்த ஒரு அற்புதம் எது என்றால் அது மிஅராஜுடைய இரவுதான். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
எழுதப்பட்ட கிதாபுகளில் 1000 மறுப்பதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி 1000 அற்புதங்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் முதல் அற்புதமாக திருக்குர்ஆனை எழுதியிருக்கிறார்கள். இரண்டாவது அற்புதமாக இந்த மிஅராஜுடைய இரவை தான் எழுதியிருக்கிறார்கள். மிஅராஜ் அல்லாஹ்வை சந்தித்து வந்தது, தொழுகை கடமையாக்கப்பட்டது. ஏதோ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தட்டிவிட்டு போகின்றோம். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நபி அவருடைய எல்லா வரலாறும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்ப தெரியுது, இறப்ப தெரியுது. அந்த பிறப்புடைய மாதத்துல மௌலூத் ஓதுறாங்க, அது தெரியும். அவங்க பேரு ஸலவாத் அதிகமா ஓதுறது தெரியும். ஆனால் நபியுடைய முழு வாழ்க்கையும் இந்த உம்மத்துக்காக வாழ்ந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபியுடைய வாழ்க்கை முழுவதுமாக இங்கு யாரும் தெரிந்திருக்கவில்லை. நிறைய பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, நபியுடைய ஹிஜ்ரத்தை கேளுங்க தெரியாது, நபியுடைய மிஅராஜை பத்தி முழுமையா சொல்லுங்க தெரியாது. ஏதோ அவங்களுக்கு காலுக்கு என்ன சில விஷயங்கள் தெரிகின்றதோ 1-2 வார்த்தைகளை சொல்லி முடித்துக் கொள்வார்கள். எல்லா விஷயங்களும் முழுமையாக தெரியுமா என்றால் அது கண்டிப்பாக நம்மளுடைய பிள்ளைகளை தெரிந்திருக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் தன் பிள்ளைகளுக்கு நபியுடைய வாழ்க்கையை தான் முன்மாதிரியாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நபியுடைய வரலாறு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நபியுடைய பிறப்பை பற்றி சொன்னார்கள், நபியுடைய ஹிஜ்ரத் பயணத்தை பற்றி சொன்னார்கள், நபியுடைய கடைசி காலங்களை பற்றி சொன்னார்கள், நபியுடைய போர்க்காலத்தை பற்றி சொன்னார்கள். எல்லா வகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உம்மத்துக்கு மிகப்பெரும் ஒரு படிப்பினை. எனவே குழந்தைகளே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை நபியுடைய வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் ஒரு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கின்றார். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நபியுடைய வரலாறுகளை சொல்லித் தர வேண்டும். அந்த வரலாறுகள் நபியுடைய பிறப்புக்கு முன்னால் இருந்து ஆரம்பித்து நபியுடைய இறப்பு வரை ஏகப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் நபியுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த உம்மத்துக்கு ஒரு படிப்பினையாக ஆக்கியிருக்கின்றார். அதில் ஒன்றுதான் மிஅராஜுடைய இரவு. இந்த மிஅராஜுடைய இரவு எவ்வளவு சிறப்பானது! எதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்? ஆதாரங்களை எடுத்து பார்த்தால் ஏகப்பட்ட ஆதாரங்களை நாம் தேடிக்கொள்ளலாம். ஆனால் அதிகமாக பேசக்கூடிய ஒவ்வொரு வருடமும் பேசக்கூடியதுதான். ஆனால் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஆனால் ஆதாரம் என்று பார்த்தால் நபி அவர்கள் எந்த காரணத்துக்காக அல்லாஹ் இந்த மிஅராஜ் இரவை தந்திருக்கிறார் என்று பார்த்தால் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவியார் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌத்தான ஒரு வருடம், இந்த மிஅராஜ், இந்த ரஜபுடைய மாதம், இந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன அந்த வருடம், அன்னை கதீஜா ரலியல்லாஹு பற்றி சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், என் மனைவி இருக்கிறார்களே அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் என்ற வார்த்தையை சொன்னார்கள். ரிஸ்க் என்றால் ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ, ஒரு மனிதன் எதையெல்லாம் தன் வாழ்க்கையில் எடுத்து அவன் வாழ முடியுமோ அதற்கு தான் ரிஸ்க். நம்மள் தான் கேட்டா ரிஸ்க்னா எதுன்னு கேட்டா சாப்பிடுறது குடிக்கிறது, அதை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டோம், அதுதான் ரிஸ்க். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது எல்லாம் தேவைப்படுகிறதோ அது அத்தனையும் ரிஸ்க் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை பற்றி சொல்லும்போது, என் மனைவி எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுத்த ஒரு ரிஸ்க் என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அன்பு மனைவியார் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். கவலை தாங்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலும் உதவியாக இருந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. செல்வ சீமாட்டி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் திருமணம் செய்யும் போது மக்காவை பார்த்து பயந்தார்கள். காரணம், அன்னை கதீஜா ரலியல்லாஹு வணிகத்தில் மிகப்பெரும் சீமாட்டியாக இருந்தவர்கள். அவர்களுடைய பணபலம், அவருடைய வணிகத்தை பார்த்து யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிருச்சு. வஹி இறங்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா தன்னுடைய மனைவிட்ட போனாங்க. மனைவிட்ட போய் சொன்னாங்கன்னா, இது போன்று நான் அமர்ந்திருந்தேன் ஹிரா குகையிலே. ஹிரா குகையிலே 5 வருடமாக நான் தனிமையாக இருந்தேன். ஒரு உருவம் வந்துச்சு, என்னமோ ஓடி காமிச்சு, பயந்தடித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவலையாக இருந்தார்கள், அவர்களுடைய மேல் குளிராக ஆனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போய் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் போய் சொன்னாங்க, இந்த மாதிரி
ஏதோ ஒரு மனுஷன் வந்த ஒரு உருவம் வந்தது, இது போன்று ஓதி காமித்தது. முதலில் அல்லாஹ் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் குர்ஆனுடைய வசனங்களை இறக்கிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். அந்த வஹீயுடைய தாக்கம் தாங்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாகிவிட்டது. நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு போய் சொல்லும்போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். நீங்க எல்லாத்துக்கும் நல்லதுதான் செஞ்சீங்க, ஏழைகளுக்கு உதவி பண்ணீங்க, எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சீங்க. ஆனா அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு சோதனையை ஆக்க மாட்டான், கவலைப்படாதீங்க, இது ஒரு நல்லதுதான் என்று சொல்லி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு பயத்துடைய நேரத்தில், கவலையுடைய நேரத்தில், கஷ்டத்துடைய நேரத்தில் ஆறுதலாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு. அவருடைய இறப்பு தாங்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனா இழப்பிலேயே மிகப்பெரிய கஷ்டமான இழப்பு ஒரு கணவன் மனைவி இறப்பு தான். அல்லாஹ் உலகத்தில் முதலில் தோன்றிய ஒரு உறவு என்று சொன்னால் அது கணவனுடைய மனைவியுடைய உறவு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கணவனுடைய அந்தஸ்துல இருந்தாங்க, அதுக்கு பிறகு அத்தாவுடைய உறவுல வந்தாங்க. எனவே முதல் உறவு என்று சொல்லி பார்த்தால் அது கணவன் மனைவியுடைய உறவு. உடலாலும் உள்ளத்தாலும் உணர்வாலும் எல்லா நேரத்திலும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது கணவன் மனைவியுடைய உறவு தான். காரணம், இன்னைக்கு தாய் தகப்பன் குழந்தைகளை வளர்ப்பாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிடுச்சுன்னா அவங்களுடைய உடலை பார்க்க முடியாது, அவங்கள தூக்கி வளர்க்க முடியாது. அத்தா அம்மா மூத்தாயிட்டாங்க போய் சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு 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 கடமை எதுன்னு சொன்னா அது கணவன் மனைவியுடைய உறவு தான், இது தாய் தந்தையுடைய உறவு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உடலாலும் உள்ளத்தாலும் உணர்வாலும் எல்லா வகையிலும் கணவன் மனைவிக்கு அப்பாற்பட்டு ஒரு தாய் தந்தை வர முடியாது. எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தவர்கள் கணவன் மனைவியுடைய உறவு. எனவே அங்கே மனைவியுடைய இழப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியல. கஷ்டங்கள் கவலைகள் அவர்களுக்கு அதிகமாக ஆகிவிட்டது. அதற்கு பிறகு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தார்கள் அபூ தாலிப். அவர்களுடைய இறப்பு அவங்களும் தாங்க முடியல. மக்கால மிகப்பெரிய ஒரு கூட்டம், ஒரு கோத்திரம் எது இருக்கிறது என்றால் அது குறைஷி கோத்திரம் தான். அந்த குறைஷி கோத்திரத்தில் கூட அபூ தாலிப் மிகப்பெரும் வணிகம் செய்தவர். அபூ தாலிபை பார்த்து பல நபர்கள் பயப்படுவார்கள். அப்படிப்பட்டவர் அபூ தாலிப். அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா, உங்களுடைய சகோதரன் மகன் முகமது இருக்காரு, இது போல அல்லாஹ் தான் ஒருவன் சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாதுங்கிறாங்க, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும்னு சொல்றாங்க. எல்லா வகையிலும் ரிப்போர்ட் பண்ணாங்க. வந்து அபூ தாலிப் அந்த இடத்துல ஆறுதலாக இருந்தவர்கள், உறுதுணையாக இருந்தவர்கள். அபூ தாலிபை வைத்து யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து எதுவுமே செய்ய முடியல. காரணம், அந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அபூ தாலிப். அவங்களும் அந்த வருஷத்துல மௌத்து, அவங்களும் அதே வருஷத்துல மௌத்து. இரண்டு பேருடைய பேர் இழப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியவில்லை. கவலைகள் அதிகமாகிவிட்டது. சரி, இந்த உம்மத்துக்காகவே நம்ம வாழ்றோம், இந்த உம்மத்துக்காக தான் அல்லாஹ் நம்மை அனுப்பி இருக்கின்றான். எனவே அந்த உம்மத்திட்ட போய் சொல்லலாம், தீனை போய் எடுத்து சொல்லலாம்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுடைய நகருக்கு சென்றார்கள். கேள்விப்பட்டிருப்போம் தாயிஃபுடைய விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு அடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லாலும் சொல்லாலும் அடித்தார்கள். அதிகமாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். எந்த அளவுக்கு அடித்தார்கள் என்று பார்த்தால் சிறுநர்களை வைத்து ஏவி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கணுங்கால் உடைஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலை எடுத்து வச்சு நடக்க முடியல, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, அந்த அளவுக்கு கணுங்கால் உடைஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருடைய பக்கத்தில் இருந்த தன் தோழருடைய ஒரு சஹாபி, ஒரு அடிமை, அவருடைய தோளில் கையை போட்டுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கி தாங்கி வந்து ஒரு இடத்துல வந்து அமர்றாங்க. தாங்க முடியல. அப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம எல்லாம் மலக்குமார்கள்லாம் வந்து கேட்டாங்க, சொல்லுங்க உதவி பண்ணணுமா, உதவி பண்ணணுமா? இரண்டு மலைகளுக்கு நடுவில் தான் இந்த தாய்ப்புடைய நகரம் இருக்கு, இந்த மலைகளை கொண்டு அழைத்து விடுகிறோம், பூமியை அப்படியே மாற்றி போட்டு விடுகிறோம், எல்லா வகையிலும் சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்கள், இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ள இருந்தாலும் இவர்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சந்ததிகள் ஈமானை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு நகரமாக தாயிஃப் ஆக்கியிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு மட்டும் அவங்களும் அழிஞ்சு போகட்டும், இப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, எனக்கு ரத்தம் விழுகிற அளவுக்கு அடிச்சுட்டாங்க, என் கால் உடைஞ்சு போச்சு, இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு உதவியாக வந்த மலக்குகளிடம் அழிங்கள் என்று சொன்னால்
என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கஷ்டத்தை அங்க பெருசா எடுத்துக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளலாம் என்றாலும் இவருடைய சந்ததிகள் ஈமானை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு தாயிஃபுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். எஹ்ராம் கட்டக்கூடிய இடத்துல, எஹ்ராம் கட்டக்கூடிய ஊர்ல ஒரு ஊராக தாயிஃப் அல்லாஹ் வச்சிருக்கான். தாயிஃப்ல போய் எஹ்ராம கட்டிட்டு வந்து நீங்க உம்ரா செய்யுங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஊராக அல்லாஹ் தாயிஃபை வைத்திருக்கின்றார். செழிப்பான ஊராக தாயிஃபை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியல, கவலை தாங்க முடியாம தொழுகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. தொழுகும் போது அர் ரஹ்மான் சூரா ஓதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர் ரஹ்மான் சூரா ஓதுறாங்க. ஓதும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூராவை ஓதி முடித்து பின்னாடி திரும்பி பார்க்கிறார்கள். ஜின்களுடைய கூட்டங்கள் நிறைய இருக்கிறது. ஜின்கள் அதிகமாக நின்றது. அத்தனை ஜின்களையும் பார்த்து நீங்கெல்லாம் யார் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்கள்லாம் சொல்லிச்சான், இது போன்ற ஒரு குரலை நாங்கள் கேட்டதில்லை, இது போன்ற ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டதில்லை. அல்லாஹ் சூராவை பார்த்து ஜின்கள் எல்லாம் சொன்னதாம், இது போன்ற ஒரு ராகமான குரலை கேட்டதில்லை, இது போன்ற ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டதில்லை. அத்தனை ஜின்களும் சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரத்தை பிடித்து அங்கு இஸ்லாத்தை ஏற்றதாக வரலாறு. ஜின்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றது. சொன்னாங்களா, இந்த மனித பசங்களா உங்கள்ட்ட ஈமான் ஏத்துக்கல, ஜின்களாச்சும் ஏத்துக்கணும், ஏன் கவலைப்படுறீங்க? அல்லாஹ் ஆறுதல், முதல் ஆறுதலாக அங்கே ஜின்களை ஏற்க வைக்கிறார். இரண்டாவது ஆறுதலாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சூரத்துல் யூசுஃபை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். சூரா யூசுப் எப்படிப்பட்டது? அல்லாஹ் சொன்ன குர்ஆனில் சொன்ன ஒரு வார்த்தை அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு என்று சொன்னான் அல்லாஹ். எத்தனையோ சூறாக்கள் இருக்கு, அழகிய வரலாறுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஏன்னா உண்மையிலே அதை படிச்சு பார்த்தா ஏகப்பட்ட ரசனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு எந்த ரசனையோட பார்த்தாலும் அந்த ரசனை கிடைக்கும். ஒரு வாலிபனுக்கு என்ன ரசனை, அந்த ரசனை கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய சோதனையில் அகப்பட்டவர்களுக்கு என்ன சிரமமோ அவங்களுக்கு அதுல ரசனை கிடைக்கும். அல்லாஹ் சொன்ன வார்த்தை அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு என்று சொன்னார். அந்த சூறாவை அல்லாஹ் முழுமையாக அங்கே இறக்கி காமிக்கிறான். குர்ஆன்ல முழுமையா இறங்கின சூறா 2-3 சூறா இருக்கு. அதுல ஒரு சூறாக இந்த சூரத்துல் யூசுப் அல்லாஹ் முழுமையா இறக்குனா. நபியே, ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? கஷ்டப்படாதீங்க. யூசுஃபை பாருங்க. உங்களுக்கு மட்டும்தான் அடி உண்டிச்சு நினைக்காதீங்க, உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் வந்துச்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி உள்ள நபிமார்களும் இதே போன்ற கஷ்டங்களை பட்டிருக்கிறார்கள், இதே போன்ற சிரமங்களை பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நாச்சும் உங்களுடைய உம்மத்திலிருந்து அடி உண்டிச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன சிரமம்? கூடியே இருந்த சகோதரர், உடன் பிறந்த சகோதரர்கள் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போய் கிணத்துல தூக்கி போட்டாங்க. தந்தையை விட்டு பிரிந்தார்கள் யூசுப். சகோதரர்கள் மூலமாக கிணத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள் யூசுப். தூக்கினவர்கள் கிணத்திலிருந்து தூக்கிய அந்த வியாபாரி கூட்டம் அடிமையாக விற்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு யூசுப் அலைஹி வஸல்லம் அரண்மனைக்குள்ளே போனார்கள். அங்க வேலை பார்த்த இடத்துல கூட அங்க வளர்த்த அந்த வளர்த்த பெண்மணியும் தவறாக நினைத்தார். அந்த பெண்மணியின் மூலமாக சிறைக்கு சென்றார்கள். தொடர்ச்சியான கஷ்டங்கள் யூசுப். எனவே நபியே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு முன்னுள்ள உம்மத்துகளும் உங்களுக்கு முன்னுள்ள நபிமார்களும் இது போன்ற கஷ்டம் பட்டிருக்கிறார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் யூசுஃபை இறக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலை சொல்லியிருக்கின்றார். இந்த ஆறுதலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போதுமானதுதான். இதுவே போதுமானதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோ மற்ற மலக்குமார்களை யாரை வேணாலும் கூப்பிட்டு இன்னும் ஆறுதல் படுத்தியிருக்கலாம், எவ்வளோ ஆறுதலை படுத்தியிருக்கலாம். சகிப்பு தன்மையோடு இருந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கூலி மகத்தானது என்பதை காமிப்பதற்காக இதை விட மிகப்பெரிய ஒரு கூலி நான் தரேன், வாங்க என்னை பார்க்க வாங்க. அல்லாஹ் அதுக்கு அழைத்த ஒரு இரவு தான் இந்த மேராஜுடைய இரவு. சகிப்புத்தன்மை மிகப்பெரும் ஒரு சோதனையை அகப்படுகிறார். ஒரு மனிதனுக்கு பணத்தின் மூலமாக, எதிரிகளின் மூலமாக, மனைவியின் மூலமாக, மற்ற எல்லா வகையிலும் அவர்களுக்கு சோதனை வருகிறது என்றால் கவலைப்படாதீர்கள். நோயினாலோ, கஷ்டத்தினாலோ, உலகத்தில் உள்ள எல்லா ஆதாயத்தினாலோ, எதன் மூலமாக உங்களுக்கு சோதனை வந்தாலும் சகிப்புத்தன்மையோடு இருங்கள். சகிப்புத்தன்மைக்கு அல்லாஹ் தான் கூலி. எனவே நபியே, நீங்கள் கவலைப்படாதீங்க, சகிப்புத்தன்மையோடு இருந்துட்டீங்க, உங்களுக்கு நான் கூலி தரேன். என்ன கூலி? என்னை பார்க்கிறது தான் கூலி, என்னை பார்க்கிறது தான் கூலி. எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு என்னை பார்ப்பது.
சொர்க்கவாசிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, உங்களுக்கு சொர்க்கம் ரொம்ப அழகானதா இருக்கு, எல்லா வசதிகளும் அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கான், கேட்டது நினைச்சது எல்லாம் அல்லாஹ் தரான். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இதை விட சிறந்தது அல்லாஹ்வை பார்ப்பதா இந்த சொர்க்கம் சிறந்ததா என்று கேட்கும்போது சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வஜ்ஹை நாங்கள் பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வை நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த சொர்க்கம் எங்களுக்கு பெருசு இல்லை. சொர்க்கவாசி இப்படியும் கூட ரிவாயத் வரும். சொர்க்கவாசிகள்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு எல்லாமே போதுமானது ஆயிடுச்சா? சொல்லுவாங்க, யா அல்லாஹ் எல்லாமே போதுமான ஆயிடுச்சு, எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்குது. எல்லாம் ஒரு மனித சொர்க்கவாசிகளுக்கு முகத்தை மாற்றணும்னு நினைச்சா கூட சந்தையில போய் முகத்தை மாற்றி வச்சுக்கலாம். நினைச்ச ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் உங்களுக்கு போதுமானதா ஆயிடுச்சா? சொர்க்கவாசி சொல்லுவாங்க, யா அல்லாஹ் எல்லாமே போதுமான ஆயிடுச்சா, ஒரே ஒரு கவலை. என்ன கவலை? யா அல்லாஹ் உன்னை பார்க்க முடியல, உன்னைய பார்க்க முடியல, அதுதான் எங்களுக்கு கவலை. சொர்க்கவாசிகள் சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திரையை விளக்குவான். பெருமானா அந்த திரையை விளக்கிய உடனே அல்லாஹ்வுடைய முழு தோற்றையும் சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள். அதற்கு பிறகு அந்த சொர்க்கத்தில் இருந்த எல்லா இன்பங்களையும் அவர்கள் கைவிட்டு விடுவார்கள், அந்த அத்தனை இன்பத்தையும் மறந்து விடுவார்கள் அல்லாஹ்வுடைய அழகை பார்த்து. எனவே நீங்க என்னதான் உங்களுக்கு ஆறுதலை சொன்னாலும் வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அழைக்கின்றான், மிஅராஜுடைய இரவுக்காக அழைக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுடைய மகள் அலி ரலியல்லாஹுடைய சகோதரி உம்மு ஹானி அவருடைய வீட்டில் படுத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இந்த விஷயத்தை உங்களுக்கு குர்ஆன்ல 2 இடத்துல சொல்றான். மிஅராஜுடைய இரவை பத்தி பேசுற இடத்துல 2 இடத்துல அல்லாஹ் சொல்றான். முதல் வார்த்தை சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். சுப்ஹானல்லாஹ் எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஆச்சரியமான விஷயம் கேட்டுட்டோம்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நியமத்துகள் நிறைய இருக்கு, அல்லாஹ்வுடைய நியமத்துகள் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் அந்த நியமத்துகளை அனுபவிப்பவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். ஒரு ஆச்சரியமான விஷயம் கேட்ட, ஒரு ஆச்சரியமான விஷயம் இப்போ கூட சொல்லலாம், என்னைக்கு தொழுதா புதுசா தொழுவான்ட்டா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லலாம், ஏன்னா அது ஆச்சரியமான விஷயம். இது போன்ற ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கேட்டா சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லலாம். அல்லாஹ் அதற்கு பிறகு இறக்கிய சூரா கூட அல்ஹம்துலில்லாஹ் என்று தான் ஆரம்பிக்கிறார். கஹ்ஃப் சூரா நியமத்துகளை நிறைய சொல்லியிருக்கின்றார். கஹ்ஃப் வாசிகளுக்கு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை தந்திருக்கின்றார். அவர்களை பற்றி சொல்லும் போது கூட அல்லாஹ் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி தான் ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த சூறால அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை, சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வே மிக பரிசுத்தமானவன். அல்லாஹ் இது ஏன்னா இதுல நடக்கக்கூடிய எல்லாமே ஆச்சரியமானது. மிஅராஜுடைய இரவில் நடக்கக்கூடிய அத்தனையும் ஆச்சரியமானது. எனவே அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறான். அதற்கு பிறகு இன்னொரு சூரா இருக்கு, சூரத்துன் நஜ்ம் என்ற சூரா. வன் நஜ்மி இதா ஹவா மா தல்ல ஸாஹிபுக்கும் வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா. அந்த சூரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போன விஷயத்தை சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அரபியர்கள் 2 சூராக்கு வித்தியாசம் சொல்றாங்க. இங்க அல்லாஹ் சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லும்போது இலல் மஸ்ஜிதில் ஹராம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஹராமிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸா முடியும் போனாங்களே அதுக்கு பேர் இஸ்ரா என்று சொல்லுவார்கள், இஸ்ரா. எனவேதான் அல்லாஹ் அந்த வார்த்தையை இந்த சூறால சொல்லியிருக்கான். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி போனாங்க, அல்லாஹ்வை போய் சந்திக்க போனாங்க. அந்த பயணத்தை பற்றி சொல்லும் போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது பேர் மிஅராஜ், அதுதான் மிஅராஜ். இது பேர் இஸ்ரா, அது பேர் மிஅராஜ். எனவே அந்த வார்த்தையை சொல்லும் போது அல்லாஹ் அந்த சூரத்துல் நஜ்ம்ல சொல்லியிருக்கான். இன்னும் அறிஞர்கள் இப்படியும் சொல்லுவாங்க, 2 பயணம் மட்டும் தான் இல்லை, 3வது ஒரு பயணம் இருக்கு. அது என்ன தெரியுமா? சிதறத்துல் முன்தஹால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நின்றுவாங்க, இதுக்கு மேல நாங்கள் உள்ள வர முடியாது, இதுக்கு மேல நான் வர முடியாது. எல்லா வகையிலும் உதவியாக வந்தவர்கள் அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய வகையை கொண்டு வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு மேல நாங்க வர முடியாது. அப்ப அங்க இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக போய் பார்த்தாங்களே, அது ஒரு பயணம். அந்த பயணத்தை சொல்லும்போது அதுக்கு அரபியர்களுடைய வார்த்தை இஅராஜ் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த சூரா இந்த பயணத்துக்கு 3 விதமான பயணங்கள். ஒன்று மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா போனதுக்கு இஸ்ரா என்றும், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து சிதறத்துல் முன்தஹா முடியும் போனதுக்கு மிஅராஜ் என்றும், சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து ரப்பை பார்க்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதுக்கு இஅராஜ் என்றும் சொல்வார்கள். எனவே 3 விதமான பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பினார்கள்.
இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹானியுடைய வீட்டில் படுத்திருக்காங்க. எல்லா நேரத்திலும் வஹியாக கொண்டு வந்தவங்க, வஹியை கொண்டு வரதாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாசல் வழியாக வருவாங்க. ஆனா அன்னைக்கு முகத்தை பிரித்து கொண்டு போறாங்க. ஏன்னா பயணம் மேல நோக்கி போகுது, பயணம் மேல நோக்கி போகுது. அதே ஒரு ஆச்சரியமான விஷயம், அல்லாஹ்வுடைய முகத்தை பிரித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களை அழைத்துக் கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராமுக்கு முதல் போறாங்க. மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து அதுக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. எல்லாமே இதில் நடந்த நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம், நிறைய ஆச்சரியமான விஷயங்கள், நிறைய அற்புதங்களை பார்த்தார்கள். போற வழியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கபர்ல, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல தொழுதுட்டு இருந்ததை பார்த்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த இடத்தை பார்த்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த இடத்தை பார்த்தாங்க. ஒவ்வொரு அற்புதமாக பார்த்துக்கிட்டே போறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா அற்புதத்தையும் பார்த்துட்டு தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. சரி, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. அங்க போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தொழுகைக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் அங்க தந்திருக்கின்றான். எல்லா நபிமார்களும் தொழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைக்கிறார்கள். இந்த மேராஜுடைய பயணத்துக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லது அஹதல்லாஹு மீசாக்கன் நபி, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கங்க, அவங்களை பின்பற்றுங்க. எல்லா நபிமார்களும் முன்னாடி வந்தவங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்தவங்க, கடைசியா வந்தவங்க. ஆனா எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அந்த நபி கடைசி நபி, அந்த நபியை பற்றி அறிவிப்பு செய்யுங்க, அந்த நபியை நீங்க எடுத்துக்கங்க, அவரை நீங்க முன்மாதிரி எடுத்துங்க, அவர் தான் சய்யிதுல் அன்பியா, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், எனவே அவங்களை நீங்க எடுத்துக்கங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த வார்த்தையை அல்லாஹ் பொய்யாக்க மாட்டான். எப்படி எல்லா நபிமார்களும் முன்னாடி வந்தவங்க, ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்தவங்க, கடைசியா வந்தவங்க. ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடி எல்லா நபிமார்களும் மூத்தா போயிட்டாங்க. இப்ப எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு ஒரு நபி வருவார், அந்த நபியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லும்போது இந்த வார்த்தையை அல்லாஹ் உண்மைப்படுத்த வேண்டும். அதை உண்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த மேராஜ் இரவை தருகின்றார். அங்கே பைத்துல் முகத்தஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அத்தனை நபிமார்களுடைய ரூஹும் பின்னாடி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் உடலால நின்று அங்கே தொழுகை நடத்துகிறார்கள். உடலால் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறார்கள். எல்லா நபிமார்களுடைய ரூஹும் பின்னாடி இருந்து தொழுதது. தொழுகையை கடமையாக்கல, மேராஜோடைய இரவுல தான் தொழுகையை கடமையாச்சு. அப்ப என்ன தொழுதாங்க கேள்வி வரலாம். தொழுகையே கடமையாகல, போனதுக்கு பிறகுதான் தொழுகை வாழ்ந்தாங்க. அப்ப அங்க என்ன தொழுதுகிட்டு இருந்தாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல தொழுததை பார்த்தேன்னு சொன்னாங்களே, என்ன தொழுதுகிட்டு இருந்தாங்க? அல்லாஹ் முன்னாடி தொழுகையை எல்லாம் கடமையாக்கி இருந்தான், தொழுகையை எல்லாம் தந்திருந்தான். எல்லா நபிமார்களுக்கும் 50 வக்து இருந்துச்சு, அவருடைய உம்மத்துகளுக்கு 50 வக்து இருந்துச்சு. கடமையாக்கப்பட்ட 5 வக்து தான் அல்லாஹ் இந்த மேராஜுடைய இரவில் தந்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எல்லா நபிமார்களும் அல்லாஹ் தொழுகை வைக்கின்றான். எல்லா நபிமார்களுக்கும் சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நிகழ்ச்சியை போயிட்டு வந்து நேரம் உம்முஹானிட்ட தான் சொன்னாங்க. உம்முஹானி அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நைட்டு நான் போனேன், இது மாதிரி பைத்துல் முகத்தஸுக்கு போனேன், அல்லாஹ்வை போய் பார்த்தேன், கோவங்களில் அவங்கள பார்த்தேன், இவங்களை பார்த்தேன், எல்லாம் சொன்னாங்க. உம்முஹானி நல்லா அல்லாஹ் மேல ஈமான் கொண்டவர்கள் உம்முஹானி. ஆனால் சொன்னாங்களா, நான் ஈமான் கொள்றேன், இருந்தாலும் வெளியில எல்லாரும் ஒரு மாதிரி உங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க, இதை போய் நீங்க சொல்லாதீங்க. உம்மஹானி சொன்ன வார்த்தை, நீங்க போய் சொல்லாதீங்க, சொன்னாங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. உம்மஹானி நல்லதுதான் சொன்னாங்க, நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் நம்புறேன், ஆனா மக்கள்கிட்ட சொல்லாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை நான் போய் சொல்லி தான் ஆகுவேன், பிஸாலசம் போய் நான் சொல்லி தான் ஆகுவேன்னு சொல்லி போய் சொல்ல போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது எல்லாரும் கைகொட்டி சிரிச்சாங்க. எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏளனமா நினைச்சாங்க. கடைசியாக இப்படி சொன்னாங்களா, சரி நீங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, பைத்துல் முகத்தஸ் எப்படி இருந்துச்சு, பைத்துல் முகத்தஸ் எப்படி இருந்துச்சு, ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுங்க சொல்லும்போது பைத்துல் முகத்தஸுடைய கதவு நிலவு எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு 1250 கிலோமீட்டர், 1250 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் கணக்கு வச்சாலும் 1250 கிலோமீட்டர் எப்படி போயிட்டு வந்துருக்க முடியும்? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த ஒரு படிப்பும் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரே இரவுல போனாரு, போயிட்டு வந்தாரு, வந்து போற எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால்தான் அல்லாஹ் இந்த ஆச்சரியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்துகிறான். இது ஆச்சரியமான விஷயம், யாரும் நம்ப முடியாது, யாரும் நம்ப முடியாது. சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லுதான் அங்கே அந்த சூறாவை எல்லாம் ஆரம்பிக்கின்றார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக பைத்துல் வேற ஏதாவது சொன்னாங்க? பைத்துல் முகத்தஸுடைய அந்த நிலவு கதவுடைய அடையாளங்கள், நிலவுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. இல்ல இதை நாங்க ஓகே இதெல்லாம் சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க, வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாபார கூட்டத்துக்காக இங்க இருந்து ஒரு கூட்டம் இருந்துச்சுல்ல, மக்கால இருந்து வியாபார கூட்டத்துக்காக போனாங்கல்ல, அந்த கூட்டம் வந்துகிட்டு இருக்கிறத நாங்க பார்த்தேன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அவங்க கேட்டாங்க, அப்படியா, அவங்க எப்போ மக்காவுக்கு வருவாங்கன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்களா, அநேகமாக இன்னைக்கு மகரிபு காலையில் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னாங்க, அவங்க வரக்கூடிய தூரத்தை பார்த்தா இன்னைக்கு மகரிபுக்குள்ள அவங்க வந்துருவாங்க, இன்னைக்கு மகரிபுக்குள்ள எப்படி இருந்தாலும் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. சூரியன் மறைகிறது, மகரிபுடைய நேரம் வருவதற்கு முன்னால் அந்த கூட்டம் உள்ள வந்தது. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். இந்த ஆச்சரியமான விஷயம்னாலதான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற பெயரை அல்லாஹ் உபயோகப்படுத்தி இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ் என்று சொன்ன வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அப்படிதான் அந்த அடையாளத்தெல்லாம் சொன்னாங்க. சரி, போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கடக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு கபரை கடந்து போனேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ள தொழுது இருந்ததை பார்த்தேன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி 7 வானத்தையும் திறந்து வைத்தானோ, உலகத்தினுடைய எல்லா விஷயத்தையும் காமித்தானோ, பூமிக்கு கீழே இருக்கிறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் காமிச்சான். தொழுதுட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. சரி, இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாஹ் இந்த ஆயத்தை எப்படி எல்லாம் கொண்டு வரான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான விஷயத்தை சொல்லிவிட்டு இதெல்லாம் எங்க நடக்குது, இதெல்லாம் எப்ப நடக்குது? சுப்ஹானல்லாஹ் அஸ்ராபி அபதிஹி லைலன், இரவுடைய நேரத்தில் நடக்குது. இரவுடைய நேரம், அந்த நேரத்தில் தெருவிளக்கெல்லாம் இல்ல, எந்த ஒரு லைட்டும் இல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல்ல போயிட்டு வந்தது போன்றே அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இரவுல எல்லா விஷயத்தையும் பார்த்தாங்க. ஆனால் பகலில் என்ன நடந்துச்சோ அதை சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு லைட்டுக்கு ஒரு இடத்துல ஒண்ணு இல்ல, அந்த இடத்துல ஒரு கட்டை இருந்தாலும் தாண்டலாமா வேணாமா, படுத்திருக்கிறது கட்டையா பாம்பா யோசிக்கிறோம். ஒரு சின்ன வெளிச்சம் இல்லைன்னா கூட நம்மளுக்கு யோசிக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய நேரத்தில் போனார்கள். போகும்போது எல்லா அடையாளங்களையும் கரெக்டா சொன்னாங்க. ஒரு கூட்டம் வந்துச்சு சொன்னாங்களே, யார் முகத்திலேயே டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் முகத்திலும் டார்ச் லைட் அடிச்சு பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள பூமியில தொழுதுட்டு இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுத விஷயத்தை சொன்னார்கள். இதெல்லாம் அல்லாஹ் எப்படி காமித்தான், இரவுடைய நேரத்தில் எப்படி இது போன்ற ஆச்சரியமான விஷயம் நடக்கும். எனவே எல்லா விஷயத்தையும் அப்படியே சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அது அடிப்படையில தான் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், இந்த வார்த்தையை இரவுடைய நேரத்தில் நடந்ததின் காரணமாக அல்லாஹ் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருப்பதால் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்தினான். இப்ப நேரா சொன்னாங்க, நேரா புறாக்கூடிய வாகனத்தை இப்படி கட்டுனாங்க. புறாக்கூடிய வாகனத்தை கொண்டு போய் கட்டினாங்க. சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் ஒரு வாகனத்தில் கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ் போகும்போது எந்த வளையத்தில் கட்டினாங்களோ அதே போன்று அதே வளையத்தில் நான் புறாக்கூடிய வாகனத்தை கட்டினேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா நபிமார்களும் எந்த வளையத்தில் தன்னுடைய வாகனத்தை கட்டினார்களோ அதே இடத்தில் என்னுடைய வாகனத்தையும் நான் கட்டினேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனதுக்கு புறாக்கு வாகனம் தேவையா? ரசூலுல்லாஹ் அப்படியே கொண்டு போயிருக்கலாமே. எதுக்காக அல்லாஹ் புறாக்குரிய வாகனத்தை கொடுக்கிறான்? என்ன காரணத்துக்காக கொடுக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவித்த அத்தனை அற்புதங்களையும் அல்லாஹ் காரியங்கள் இல்லாமல் அல்லாஹ் வைப்பதில்லை. இல்லாட்டினா ஏதாவது ஒரு வகையில சொல்லிடுவாங்க. கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது இவங்களுக்கு கூட ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்துச்சு, ஒரு பாத்திரத்தை தண்ணி தேவைப்பட்டுச்சு. தபுக்குடைய உதவியாவுடைய நேரத்தில் 1400 பேருக்கு உதவி செய்யணும். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, நான் விரல நீட்டேன் தண்ணி வரும் அப்படிலாம் சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, விரல நீட்டேன் தண்ணி வரும்னு சொல்லல, போங்க தண்ணியை தேடி போய் அலையுங்க. தண்ணியை தேடி போய் அலைஞ்சாங்க. எல்லாரும் தண்ணியை தேடி போய் அலைஞ்சாங்க, தண்ணி கிடைக்கல. அப்புறம் வந்தாங்க, ஒரே ஒரு குவளை, அந்த குவளையில கொஞ்சோண்டு தண்ணி. சம்பவம் நீண்ட சம்பவம், நம்மளுக்கு அது தேவையில்லை. இருந்தாலும் ஒரு படிப்பினைக்காக சொல்கிறேன். அங்க அந்த குவளையில் கொஞ்சோண்டு தண்ணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணியில தன்னுடைய விரலை வைக்கிறார்கள். 1400 பேரும் அங்கே உதவி செய்தார்கள். 1400 பேரும் தன்னுடைய தேவைக்கு பூர்த்தி செய்தார்கள். குடித்தார்கள், குடித்தார்கள். தன்னுடைய வாகனத்துக்கு அத்தனையும் அந்த தண்ணீரை உபயோகப்படுத்தினார்கள். தண்ணீரில் கொஞ்சம் கூட அங்க குறையல, தண்ணீரில் கொஞ்சம் கூட குறையல. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் விரலின் மூலமாக அல்லாஹ் அற்புதத்தை தந்திருக்கின்றார். நபிமார்களுக்கு எல்லாம் அல்லாஹ் இது போன்ற காரண காரியங்களை தந்திருக்கின்றார்.
தண்ணீருடைய விஷயத்திலும் கூட அல்லாஹ் இப்படி செய்திருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹஜர், உங்களுடைய குச்சியை கொண்டு நீங்க கல்லுல அடிங்க, அதுல இருந்து தண்ணி வரும்னு சொன்னா அல்லாஹ். அதே போல கடல்ல அடிங்க, அதுல இருந்து தண்ணி அல்லாஹ் கடலை பிளப்பான் என்று சொன்னா. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்தார்கள், அங்கே பாறை பிளந்தது, தண்ணீர் வந்தது. குச்சியை வச்சு கடல்ல அடித்தாங்க, பாறை பிளந்தது. இதெல்லாம் ஒரு காரணமாக அல்லாஹ் குச்சியை வைத்திருந்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குச்சியும் தேவைப்படல, ரசூலுல்லாஹ்க்கு அந்த குச்சியும் தேவைப்படல. கையை கொண்டுதான், நாளைக்கு இந்த கையை வச்சு என்னமோ செய்யறாதுன்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை கொடுங்க, அதுல தண்ணி இருக்கான்னு பாருங்க. ஒரு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஜாபிர் ரலியல்லாஹு என்று நினைக்கிறேன், அந்த சஹாபியுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அத்தனை பேருக்கும் சாப்பாடு தேவைப்பட்டுச்சு, எல்லாத்துக்கும் உணவுடைய தேவை ஏற்பட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுப்புல இருந்து சட்டியை இறக்காதீங்க, அடுப்புல இருந்து சட்டியை இறக்கானாங்க. நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அடுப்புல இருந்து அந்த தட்டு மேலே இருந்துச்சு, அதுல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து கொடுத்தார்கள். 300 நபர்கள் அங்கே சாப்பிட்டார்கள் வரலாறு. ஆனால் அடுப்பில் இருக்கக்கூடிய சட்டியிலிருந்து கொஞ்சம் கூட அந்த குழம்பு, அந்த சாப்பாடு, உணவு எதுவுமே குறையல. இது நபியுடைய அற்புதங்கள். எனவே அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான காரணங்காரியத்தோடு தான் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றான். எனவே இந்த இடத்திலும் கூட புராக் என்ற வாகனத்தை கொண்டு அல்லாஹ் அற்புதத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றான். அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ்ல எல்லா நபிமார்களுக்கும் தொழுதுட்டு அதுக்கு பிறகு எல்லா வானத்துக்கும் போறாங்க. 7 வானத்துடைய பேர் ஒவ்வொரு தடவும் சொல்லுவாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் மேராஜுடைய இரவுன்னு சொன்னா 7 வானம், அந்த 7 வானத்துல எல்லா நபிமார்கள் இருக்காங்க. அந்த 8 நபிமார்களை பார்த்தாங்க, இதுதானே எல்லாரும் சொல்லுவாங்க. கூப்பிட்டு கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு நபிமார்கள் தெரியும், எந்தெந்த வாகனத்துல எந்தெந்த வானத்துல எந்தெந்த நபிமார்களை பார்த்தீங்கன்னு கேட்டாங்கன்னா யாருக்கும் சொல்ல தெரியாது. முதல் வானத்தில் கதவை தட்டப்படுகிறது, வானத்துடைய கதவுகள் தட்டப்படுகிறது. அங்கே கேட்கப்படுகிறது, வந்தவங்க ஜிப்ரீல் யாரு என்று கேட்கும்போது ஜிப்ரீலை சொன்னாதான் ஜிப்ரீல். உங்க கூட வந்துட்டவங்க யாருங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி நபி. சொன்னாங்க, அவருக்கு அனுமதி இல்லதா? ஆமா அனுமதி இருக்கு. போனாங்க, உள்ள போனோடனே உயரமான ஒரு மனிதர், அவர் பக்கத்துல வலது பக்கத்துல இடது பக்கத்துலையும் கருப்பான ஒரு சின்ன சின்ன உருவமா இருக்கு. கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதரை பார்த்து சிரித்தார்கள். சிரித்து விடு சொன்னாங்க, யார் இவங்கன்னு கேட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர்தான் உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை அந்த கருப்பு சின்னதாக இருக்கிறது எல்லாமே அவருடைய சந்ததிகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்து சிரித்தார்கள், இடது பக்கம் பார்த்து அழுதார்கள் என்ற வரலாறு. அழுதார்கள். ஏன் அவர் அழுகிறாரு என்று கேட்கும்போது, ஏன் இந்த பக்கம் பார்க்கும்போது சிரிக்கிறாங்க, இடது பக்கம் பார்க்கும்போது ஏன் அழுகிறாங்க என்று கேட்கும்போது அங்கே சொல்லப்பட்டுச்சு. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வலது பக்கத்தில் பார்க்கும்போது அங்கே இருக்கலாம் சொர்க்கவாசிகள், அவருடைய சந்ததிகளை வரவங்க சொர்க்கவாசிகளை, அதை பார்த்து சிரித்தார்கள். இடது பக்கம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நரகத்துக்கு போறவங்க, தன்னுடைய சந்ததிகள் நரகத்துக்கு போறாங்களே, அதை பார்த்து அழுதார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுக்க, மர்ஹபன் உள்ள வாங்க சொன்னாங்க. யா இப்னு சாலிஹ், யா நபியே சாலிஹ், நபியிலே சிறந்தவரே, சாலிஹான மனிதரே, என்னுடைய பிள்ளைகளில் என்னுடைய சந்ததிகளில் சிறந்தவரே, உள்ள வாங்க அனுமதி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இரண்டாவது வானத்துக்கு போகும்போது அங்கே 2 நபிகளை பார்க்கிறார்கள். அவங்களும் இதே போன்றுதான் அனுமதி சொல்றாங்க. அங்க சொன்ன வார்த்தை இங்க இப்னு சாலிஹ்னு சொன்னாங்க, என்னுடைய மகனே, சிறந்த மகனேன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அபூ சாலிஹ் வ நபிய சாலிஹ். அதே போல என்னுடைய சகோதரன் சாலிஹானவரே, சாலிஹான சகோதரரே, அதே போல சாலிஹான நபியை உள்ள வாங்கன்னு சொன்னாங்க. அங்க யாரை பார்த்தாங்கன்னா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த 2 நபியை அங்க பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு மூன்றாவது வானத்துல போகும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த அழகை பார்க்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகா, எப்படி இந்த அழகு வந்துச்சு சொல்லப்படுது. இந்த அழகுக்கு காரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகா இருந்தாங்க. அதுக்கு பிறகு சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, அவங்களுடைய அந்த அழகு போயிருச்சுன்னு சொல்றது. அதனால தான் பாவம் செஞ்சா நம்ம முகம்லாம் கருத்து போயிருது, பாவம் செஞ்சா நம்மளுடைய அழகெல்லாம் போயிருது. காரணம் பாவத்தின் காரணமாக அழகு போயிருது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அவங்களும் இது போன்ற வார்த்தை அஹூஸ் சாலி இப்னு சாலின்னு சொல்றாங்க. 4வது வானத்துக்கு போகும்போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. அதற்கு பிறகு 5வது வானத்தில் பார்க்கும்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. 6வது வானத்துக்கு போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. 7வது வானத்துக்குள்ள போறாங்க. 7வது வானத்துக்கு போகும்போது ஒரு நபி நல்லா படுத்திருக்காரு, மஸ்ஜிதில் சாஞ்சி படுத்துக்கிட்டு இருக்காரு. 7வது வானத்தில் ஒரு நபி நல்லா சாஞ்சி படுக்கிறாரு. யார் இவருன்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் யாரு? இவங்க தான் உங்களுடைய தந்தை. முதல் வானத்தில் உங்களுடைய தந்தைன்னு சொன்னாங்களே, அதே போல 7வது வானத்தில் சொன்னாங்க இவர் தான் உங்களுடைய தந்தை, இவர் தான் உங்களுடைய தந்தைன்னு சொன்னாங்க. என் தந்தை யாரு சொன்னாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் ஏன் இப்படி சாஞ்சிருக்காரு? அவங்க எதுல சாஞ்சி படுத்திருக்காங்கன்னா மஸ்ஜிதே மாமூர் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதில் மாமூரில் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாஞ்சி படுத்திருக்காங்க. சாஞ்சி படுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி சொன்னாங்க, மர்ஹபன் யா இப்னு சாலிஹ், மர்ஹபன் யா நபியே சாலிஹ், என்னுடைய மகனே வாங்க, என்னுடைய சாலிஹான மகனே வாங்க, அதே போன்று நபியிலே சாலிஹானவர்களே வாங்க என்று சொல்லி அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு சிதறத்துல் முன்தஹா செய்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிதறத்துல் முன்தஹா இருந்துட்டு இதுக்கு மேலே நான் வர்றதுக்கு முடியாது, அல்லாஹ் எனக்கு இங்கேருந்து தான் அனுமதி கொடுத்துருக்கான், இதுக்கு மேலே நான் வர முடியாது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சென்று பார்த்தார்கள். அல்லாஹ்விடம் நிறைய அன்பளிப்புகளை கொண்டு வந்தார்கள். அந்த அன்பளிப்புல ஒரு 3 முக்கியமானவை. ஒன்று 5 நேர தொழுகை, 2வது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து. இந்த 2 ஆயத்தை யார் மனப்பாடம் பண்ணி நைட்டு ஓதிட்டு போனாலும் அல்லாஹ் எல்லா விதமான ஆபத்துகள் இருந்தும் அவங்களை நீக்குவோம். அப்போ சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் மேராஜ் இரவில் தான் அல்லாஹ் இந்த 2 ஆயத்தையும் கொடுக்கின்றான். 3வது ஷிர்க்கை தவிர அனைத்து விதமான பாவத்தையும் அல்லாஹ் இந்த இரவுல மன்னிக்கிறான். ஷிர்க்கை தவிர அனைத்து விதமான பாவத்தையும் அல்லாஹ் இதில் மன்னிக்கிறான். இந்த வார்த்தை இந்த 3ஐயும் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பிடும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 விஷயத்தோடு நேராக வராங்க. வந்து பார்த்தா 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? தொழுகையை கொடுத்தான். அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான். உடனே சொன்னாங்க, உம்மத்துகள் அதிகமாக சிரமப்பட்டவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அதிகமான உம்மத்துகள் இன்னும் சொல்ல போனால் அந்த வானத்தில் போய் பார்த்துட்டு இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியை பார்த்து அழுகுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களும் அதிகமான உம்மத்துகள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமான உம்மத்துகள். அந்த உம்மத்தை மட்டும் இல்லை, என்னுடைய உம்மத்துகள்கிட்ட ஏகப்பட்ட சிரமம் நான் பட்டிருக்கேன். இருந்தாலும் அல்லாஹ் சொன்னா கடைசியில் வரக்கூடிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். இந்த வார்த்தையை நினைச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியை பார்த்து அழுதார்கள் என்ற வரலாறு. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை நீங்க போங்க, அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க, தொழுக மாட்டாங்க உங்களுடைய உம்மத்து. காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா வகையிலும் சிரமப்பட்டவங்க உம்மத்துட்ட, அவங்களுடைய உம்மத்துட்டு எல்லா வகையிலும் சிரமப்பட்டாங்க. நான் சிரமப்பட்டிருக்கேன், நான் கஷ்டப்பட்டிருக்கேன், என் உம்மத்து எல்லா படாத பாடுபோதும் எனக்கு பட்டாங்க. அதே போலதான் உங்களுடைய உம்மத்தும் எல்லா சிரமமும் படுவாங்க, எல்லா சிரமமும் செய்வாங்க. அல்லாஹ் சொன்ன இந்த கடமையை நிறைவேற்ற மாட்டார்கள், 50 வக்து தொழுகையை தொழுக மாட்டார்கள். நீங்க போய் அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க. சொல்லப்படுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுபவ ரீதியில் சொன்னார்கள். நபியில சிறந்தவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருந்தாலும் அனுபவ ரீதியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய அனுபவங்கள் பெற்றவர்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்து 50 வக்தும் தொழுகாது, போய் கேளுங்க. 9 தடவை போயிட்டு வந்தாங்க, 5 வக்தாக குறையப்பட்டுச்சு. இந்த 9 வக்து குறையதுக்கு இன்னொரு காரணம் கிதாபை எழுதுறாங்க. இப்படி எழுதப்படுது, ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே நேரத்திலேயே சொல்லி அனுப்பலாமே, 9 தடவை எதுக்காக போய் அலைய விட்டாங்க, எதுக்காக அங்க நபி அவங்க அனுப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல ஒரு நூறு இருந்துச்சு. அந்த நபியா நேரடியாக அல்லாஹ்வை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஒரு நூறு இருந்துச்சு, ஒரு பிரகாசம் இருந்துச்சு. அந்த அழகை ரசிப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 9 தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அலைய விட்டாங்க. போயிட்டு வாங்க. திருப்பி 5 வக்து வந்ததுக்கு பிறகு சொன்னாங்க, போயிட்டு வாங்க, இந்த 5 வக்து உங்களுடைய உம்மத் தொழுகாது, இந்த 5 வக்து உங்களுடைய உம்மத் தொழுகாது சொன்னாங்க. அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளுடைய பத்தி அப்பயே கணிச்சுட்டாங்க, உண்மையிலே 5 வக்து தொழுகாதுன்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இதுக்கு மேல நான் போறதுக்கு வெட்கப்படுறேன்,
இதுக்கு மேலே நான் போறதுக்கு வைக்கப்படுறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 வக்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தாங்க. வந்துவிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. எல்லாத்தையும் எடுத்து சொல்லும்போது யாரும் அதை ஏற்றுக்கல. சொல்லப்பட்டுச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் சொல்லப்பட்டுச்சான், இந்த மாதிரி உன்னுடைய தோழர் முகமது இருக்காரு, ஒரே நேரத்தில் இப்படி போயிட்டு வந்தாராமா, போனேன், சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், நான் வானத்தை தாண்டி பார்த்தேன், இத்தனை நபிமார்களை பார்த்தேன், இங்கே தொழுதேன், அப்படி தொழுதேன், எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லும்போது அந்த அபூபக்கர் சித்திக் நேரடியாக கேட்கல. சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இதை சொன்னது யாரு? என்னுடைய தோழர் முகமது சொன்னாரா? ஆமா, உங்களுடைய தோழர் முகமது சொன்னார். சொன்ன உடனே பெருமானார் அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு உடனே சொன்ன வார்த்தை, கண்டிப்பா என்னுடைய தோழர் முகமது சொன்னார் என்றால் அது உண்மையாதான் இருக்கும். என்னுடைய தோழர் முகமது அந்த நேரத்தில் பூமியை வானம் என்றும் வானத்தை பூமி என்று சொன்னாலும் அதை தான் நான் நம்புவேன். என்னுடைய தோழர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் பொய் சொல்ல மாட்டார்கள், அது உண்மையாக இருக்கும் என்று சொல்லி அங்கே உண்மைப்படுத்தினார்கள். அங்கிருந்துதான் சித்திக் என்ற பெயர் அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு பெயர் வருகிறது. உண்மைப்படுத்தியவர் என்ற பெயர் சித்திக் என்ற பெயரை அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு அங்கிருந்து தான் அல்லாஹ் கொடுக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நேரத்தில் ஒரு ஈமானுடைய விஷயத்தையும் கூட இந்த மேராஜ் நமக்கு தெரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படிலாம் போயிருப்பாங்களா சிந்திக்கிறோமே, இந்த சிந்திக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு உண்மைப்படுத்தினார்களோ அதே போன்று உண்மைப்படுத்தினோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய ஈமானை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். பல நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை பார்த்து ஈமானை அதிகமானது. அந்த நேரத்தில் சில நபர்களுக்கு, சில காபிர்களுக்கு, அவங்க ஈமான்ல ஐக்கிய இருந்தவங்களுக்கு அவங்க ஈமானை விட்டு அவங்க கொஞ்சம் ஏதோ செய்யலாமா வேணாமா யோசிச்சுட்டு சந்தேகத்தோடு இருந்தாங்களே, அவங்க மொத்தமாக அதை விட்டே போயிட்டாங்க, ஈமானை விட்டே போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. சந்தேகத்தோடு இருந்தவங்களுக்கு, ஈமானில் இருந்தவர்களுக்கு இன்னும் பரிபூர்ணமான ஈமான ஆக்குவதற்கு இந்த மேராஜ் ஒரு காரணமாக இருக்கு. அதே போல இந்த மேராஜுடைய விஷயத்தை சொல்ல போனா இன்னும் நிறைய படிப்பினைகள், நிறைய அற்புதங்கள், எல்லா நபிமார்களுக்கும் நிறைய அற்புதங்கள் அல்லா தந்திருக்கின்றார். அந்த அற்புதங்களை பார்க்கும்போது அந்த நபியை விட என்னுடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவராக இருக்கிறார்கள். அதை அந்த உயர்ந்ததை காமிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேராஜுடைய இரவை தந்திருக்கின்றார். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வாங்கி வந்தாலும் இந்த தொழுகையை நாம் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். எல்லா நபிமார்களும் தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடியிருக்கின்றார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லை, அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து உங்களுக்கு அல்லாஹ் சுபச்செய்தியை சொல்லிவிட்டால் குழந்தை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்ல விஷயத்தை பார்க்கும்போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் முஸல்லால தொழுதுகிட்டு இருந்தாங்கன்னு வரலாறு. அங்கே தொழுதுகிட்டு இருந்தாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபிதான் தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடினார்கள். அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மையாரை பற்றி சொல்லும் போது, சாரா அம்மையாரை ஒரு ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனோன்னு அங்க இருக்கக்கூடிய மன்னர் சாரா அம்மையாரை பிடித்து விட்டு அந்த ஊர் மக்கள் தான் சொன்னாங்களா மன்னரை பார்த்து, இது போன்ற ஒரு அம்மையார் வந்திருக்காங்க, இது போன்ற ஒரு பெண்மணி வந்திருக்காங்க, பேரு சாரா, அழகா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, உங்களுக்கு ஏற்ற ஜோடி, நீங்க என்ன வேணா செஞ்சுக்கன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சாரா அம்மையாரை சொன்ன பிறகு சாரா அம்மையார் துஆ செய்கிறார்கள். அந்த சாரா அம்மையாரை பிடித்த பிறகு அந்த மன்னன் சாரா அம்மையாரை நெருங்கும் போதெல்லாம் சாரா அம்மையார் துஆ செய்கிறார்கள். துஆவுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் சாரா அம்மையாரை விடுவிக்கிறான். அங்கே மண்ணுக்கு சில கஷ்டங்கள் வருகிறது. கஷ்டம் பிறகு அந்த மன்னன் சரி போயிட்டு வா, நீ அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்ட உடனே நேராக சாரா அம்மையார் தன்னுடைய கணவன் என்ன ஆனார்னு பார்க்கறதுக்காக வேகமாக ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்த்தா அங்கே தன்னுடைய கணவர் அங்கே தொழுதுட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுதுட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகையை கொண்டுதான் சாரா அம்மையார் அல்லாஹ் விடுவிக்க செய்தார் என்ற வரலாறு. எனவே தொழுகையை கொண்டு நிறைய நபிமார்கள் உதவி தேடி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் நிறைய அந்தஸ்துகளை தொழுகையை கொண்டுதான் வாங்கியிருக்கிறார்கள். வீட்டில் உணவு இல்லை, தொழுகையை கொண்டு உதவி தேடினார்கள். தொழுது விட்டு வீட்டுக்கு போகும்போது மாவு வந்தது, ஒரு குழந்தை இறந்து விட்டது, ஒரு பெண்மணியை தவறாக பேசினார்கள். நீங்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக தான் குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லும் போது அல்லாஹ்விடம் தொழுதாள் அந்த பெண்மணி, அந்த சஹாபி பெண்மணி தொழுது விட்டு, யா அல்லாஹ், இது போன்று நான் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக குழந்தை இறந்து விட்டது என்று சொல்கிறார்களே, யா அல்லாஹ் நீ உதவி செய் என்று தொழுது விட்டு துஆ செய்கிறார். அல்லாஹ் இறந்த குழந்தைக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்தான் என்ற வரலாறு. நிறைய சஹாபா பெண்மணிகள் வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தா இது போன்ற தொழுகையை கொண்டு உதவி தந்தாங்க. அந்த தொழுகையை நம்ம என்ன செய்யணும்?
தொழுகையை கடைபிடிக்கணும். அந்த தொழுகையில கூட ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்றார்கள், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், யாருடைய தொழுகையில் பயபக்தி இருக்கிறதோ அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்துகிறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் இன்னொரு வார்த்தை சொல்லும்போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், ஒரு தொழுகை இருக்கிறது உங்களுடைய மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கு. அன்னை தொழுகிறது கூட அல்லாஹ்வுக்காக தொழுகணும். ஏதோ 4 பேர் பார்ப்பாங்க, தொழுகைக்கு வரல, ஏன் ஃபஜ்ருக்கு வரலன்னு கேட்பாங்களே, அதுக்காக தொழுகக்கூடாது. ஏன் வரலன்னு கேட்பாங்க, 4 பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லி தொழக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா யுராயி ஃபகத் அஷ்ரக, யார் அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக தொழுகிறாரோ அவன் ஷிர்க் வைத்து விட்டான் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வும் தன் திருமறையில சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், வயல் என்ற நரகம் அவங்களுக்கு வரட்டும், அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். யாருக்கு? அல்லாஹ் சொல்லும்போது ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன், யாருடைய தொழுகையில பொடுபோக்கா இருக்கானோ, யாருடைய தொழுகை அடுத்தவன் பார்ப்பதற்காக தொழுகிறானோ அப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ் இது போன்ற நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் வார்த்தை சொல்லியிருக்கான். எனவே அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக தொழக்கூடாது. சஹாபாக்கள் தக்பீர் தஹ்ரீமாவை கூட விடக்கூடாது என்று நினைத்தவர்கள், சஹாபாக்கள். அவருடைய தொழுகை அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு சஹாபி தன்னுடைய மகனை கூப்பிட்டு கேட்டாரு, என்னப்பா தொழுகையை பிடிச்சிட்டியா? ஆமா தொழுகையை பிடிச்சிட்டேன். முதல் ரக்காயத்து தக்பீர் தஹ்ரீமாவிலே நீ வந்து சேர்ந்துட்டியா? அப்ப கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் ஜமாத்துடைய தொழுகையில ஈடுபட்டேன், ஜமாத்துடைய தொழுகையை பிடிச்சிட்டேன், ஆனா முதல் ரக்காயத்து தக்பீர் தஹ்ரீமால வந்து சேரலங்கும் போது அந்த சஹாபி தன் மகனுக்கு சொன்ன வார்த்தை, நீ தக்பீர் தஹ்ரீமா விட்டையே அது விலை உயர்ந்த 100 ஒட்டகத்தை இழந்ததுக்கு சமம் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி. தக்பீர் தஹ்ரீமா விட்ட அந்த மகனை பார்த்து சொன்ன வார்த்தை, விலை உயர்ந்த 100 ஒட்டகத்தை இழந்ததுக்கு சமம் என்று. அங்கே தக்பீர் தஹ்ரீமா விட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு தொழுகையை விட்டுட்டு இருக்கோம். நம்ம தொழுகையை விட்டுட்டு இருக்கோம். தொழுகையிலும் கூட ரொம்ப பயபக்தி இருக்கணும். தொழுகையில கூட வேகமா ஓடி வரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில நிக்கிறது கூட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தொழுகையில என்ன செஞ்சாலும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஒருத்தர் சபீஹ் சூரா ஓதிட்டு இருந்தாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை முடிச்சிட்டு யார் சபீஹ் சூரா ஓதுனதுன்னு கேட்டாங்க. இதே போல ஒரு சஹாபி வேகமா ஓடி வந்தாரு. தொழுகையில ஓடி வந்தாரு. ஓடி வந்து முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா கேட்டாங்க, யார் தொழுகையில ஓடி வந்தது? யார் தொழுகையில ஓடி வந்தாங்க? சாஹிப் யார ரசூலுல்லாஹ், நான் ஓடி வந்தேன். என்ன காரணத்துக்காக ஓடி வந்தீங்க? யார ரசூலுல்லாஹ், உங்க பின்னாடி தொழுகக்கூடிய ஒவ்வொரு தொழுகை இருக்கே ரொம்ப முக்கியமானது, ஒரு ரக்காயத்து முக்கியமானது, எனவே அந்த ரக்காயத்தை நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்றதுக்காக ஓடி வந்தேன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உன்னுடைய ஆசையை, அல்லாஹ் உன்னுடைய நியத்தை கபூல் செய்வானாக சொல்லிவிட்டு சொன்னாங்க, இது போன்ற தொழுகையில நீங்க ஓடி வராதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? தொழுகையில வேகமா ஓடி வரும்போது என்ன அர்த்தம்? இமாம் வந்து எந்திரிச்சிருவாரோ, ஒரு ரக்காயத்துக்கு போயிருமோ, அதுக்கு பிறகு ஒரு ரக்காயத்து எந்திரிச்சிருந்தோம், அதுக்கு டைம் போயிருமோ, வேகமா ஓடி வராங்க. வந்தவர் வேகமா வராரு, ருக்குல இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள வந்து சேர்றதுக்காக வேகமா வருவார். இப்போ இமாம் ருக்குல இருந்து எந்திரிச்சிட்டாருங்கிறேன், வந்த ஸ்பீட்ல அப்படியே சஜிதா போலாமே, தக்பீர் கட்டிட்டு அப்படியே சஜிதா போலாமே, போக மாட்டாங்க. அப்பதான் என்ன செய்வாரு? கட்சி படுத்து மூஞ்சியை துடைக்கிறது, கையை துடைக்கிறது, சேர்ல யார் உட்காந்துருக்காங்க, யார் வெளியில எத்தனை பேர் தொழு வந்திருக்காங்க, எல்லாத்தையும் பார்ப்பார். அப்ப தொழுகையில் ஆர்வம் உள்ளவர்கள் ஓடி வரக்கூடாது. தொழுகையில் ஆர்வம் உள்ளவர்கள் எப்படி அங்க முதல் ரக்காயத்துக்கு வேகமாக நம்ம தக்பீர் கட்டினோமோ அதே போன்று எல்லா இதுலயும் சேர்ந்துடணும். ருக்குல இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள தொழுகையை சேரும் தான், ஆனா ஓடி வந்து தான் தொழுகணும் இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று ஓடி வந்தவர்களை பார்த்து ஓடி வராதீர்கள் என்று சொன்னார்கள். எனவே தொழுகையில் ஒரு பயபக்தி இருக்க வேண்டும், தொழுகையில் பயபக்தியோடு தொழுக வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றியாளர்கள் என்று சொன்னார். அந்த தொழுகையை அல்லாஹ் இது போன்ற ஒரு இரவுகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். இந்த இரவின் மூலமாக இந்த இரவுடைய பரக்கத்தை கொண்டு நாம் நினைக்க வேண்டும், யா அல்லாஹ் இந்த இரவுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கு தொழுகை என்னுடைய மௌத்து வரை நான் தொழுகக்கூடியவனாக ஆக வேண்டும் என்று துவா செய்யுங்கள். சில பெரியார்கள் இப்படி தொழுதிருக்கிறார்கள். 60 வருடங்களாக தக்பீர் தஹ்ரீமா கூட விடாமல் தொழுதிருக்கார். தக்பீர் தஹ்ரீமா விடாமல் 60 வருடம் தொழுதார். முஸ்லிம் எஸ்ஆர் என்ற ஒரு பெரியார் நேரா சொன்னாங்களா, இது போன்ற
ஒரு தொழுகையை விட்டுட்டாரு, வக்து முடிஞ்சிருச்சு, ஜமாத்து முடிஞ்சிருச்சு. நேரம் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ஹாக் என்ற ஒரு பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களா, இது மாதிரி நான் வந்தேன், பள்ளியாசலுக்கு போனேன், ஜமாத் தொழுகை முடிஞ்சிருச்சு, ஜமாத் தொழுகை முடிஞ்சிருச்சு. அழுதாங்க. சொன்னாங்களா இஸ்ஹாக்கு, உங்களோட நியத்தை அல்லாஹ் கபூல் செய்யட்டும், ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் அழுகிறீங்க, அல்லாஹ் உங்களோட நியத்தை கபூல் செய்யட்டும், அழுகாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது அந்த முஸ்லீமுடைய யசா சொன்னாங்களா, என் குடும்பத்தில் ஏதாவது துக்கமான விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஆதரவு சொல்றதுக்கு நிறைய பேர் ஓடி வராங்க. என் குடும்பத்தில் ஏதாவது நஷ்டமான விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நிறைய பேர் வராங்க. ஆனால் அல்லாஹுடைய வக்தை, அல்லாஹுக்காக நான் தொழுகக்கூடிய அந்த தொழுகையை நான் விட்டதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்காது, ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்காதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது எத்தனையோ பெரியார்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொழுகையை கொண்டுதான் உதவி தேடியிருக்கிறார்கள். அல்லாஹ் தொழுகையை கொண்டுதான் எல்லா நபிமார்களுக்கும் எல்லா சஹாபாக்களுக்கும் தொழுகையை கொண்டு அல்லாஹ் உதவியை தந்திருக்கின்றான். நமக்கும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கின்றான். அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ் இந்த இரவில் கடமையாக்கி இருக்கின்றான். மௌத்து வரை வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் நமக்கு 5 நேரம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. அதே போன்று அல்லாஹ் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவானாக. தொழுகையை பரக்கத்துகளை கொண்டு அல்லாஹ் இந்த இரவுடைய பரக்கத்தை கொண்டும் நம்முடைய பாவத்தை விட்டும் அல்லாஹ் நீங்க அறிவுரிவானாக. நம்முடைய குழந்தைகளையும் அல்லாஹ் தொழுகாளியாக ஆக்குவதற்கு அல்லாஹ் துவா செய்தவனாகவும் நம்மை ஆக்கிவிட்டு அந்த குழந்தைகளையும் மனைவிமார்களையும் அல்லாஹ் தொழுகாளியாக ஆக்குவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படிதான் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளை தொழுகையாளியாக ஆக்கு, என்னுடைய சந்ததிகளை என்னை எப்படி தொழுகையாளியாக ஆக்கி இருக்கின்றாயோ என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளியாக ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் நம்முடைய சந்ததிகளுக்காகவும் துவா செய்ய வேண்டும். நம்ம சொன்னோம், ஒரு பள்ளியாசல்ல சாஞ்சு படுத்திருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காரணம், தொழுகிறதுக்காக உள்ள காபத்துல்லாவை கட்டினவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தொழுகிறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்கள். எனவே இதே சங்கையை அங்கே செய்ய வேண்டும். மஸ்ஜிதில் மாமூரில் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே மஸ்ஜிதில் மாமூரில் சாய்ந்து படுத்திருந்தார்கள். அதே போன்று பள்ளியை தொழுகையை கொண்டு நாம் சங்கையாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை கொண்டு மஸ்ஜிதை நீங்கள் நிரப்புங்கள், தொழுகையை கொண்டு நீங்கள் மஸ்ஜிதை அலங்கரிங்கள். மஸ்ஜிதை அலங்கரிப்பது என்பது சிறிய லைட்டு போடுறதோ, லைட்டை போடுறதோ, நல்ல டெக்கரேஷன் பண்றதோ, டைல்ஸ்களை போடுறதோ இது பேர் இல்ல. மஸ்ஜித் என்று சொன்னால் சஜ்தா செய்யக்கூடிய இடம். இல்லைன்னு சொன்னா இந்த கல்லும் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய கல்லும் ஒண்ணுதான், செங்கல் தாங்க. ஒரு செங்கல், அந்த செங்கலை வச்சு தான் வீடை கட்டுறான், அந்த செங்கலை வச்சு தான் பாத்ரூம் கட்டுறான், அந்த செங்கலை வச்சு தான் மஸ்ஜிதை கட்டுறான். இடத்துக்கு தகுந்தது போன்று மதிப்புகள் கூடிக்கொண்டே போகும். பாத்ரூமை விட வீடுக்கு ஒரு அந்தஸ்து கூடுது, வீட்டை விட மஸ்ஜிதுக்கு ஒரு அந்தஸ்து கூடுது. ஒரே ஒரு கல் தான், கல்லுடைய இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் மாற்றத்தை தருவான். அதே போன்றுதான் மஸ்ஜித் என்று சொல்கிறோம். சஜிதா செய்தாதான் இது பேர் மஸ்ஜித், சஜிதா செய்தாதான் தொழுதாதான் இது பேர் மஸ்ஜித். மஸ்ஜிதை கொண்டுதான், தொழுகையை கொண்டுதான் மஸ்ஜிதை அலங்கரிக்க முடியும். வெறும் லைட்டை போடுறதோ, வெறும் டைல்ஸை ஒட்டுறதோ இது பேர் மஸ்ஜித் அல்ல, இது பேர் அலங்கரிப்பதல்ல. எனவே தொழுகையை கொண்டுதான் அலங்கரிக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நாம் அனைவரும் தொழுகையை கொண்டு மஸ்ஜிதுகளை அலங்கரிப்போம். அல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் மௌத்து வரை தொழுகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.